எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு திருச்சி ரோட்ல கோயம்புத்தூர்ல we started our new diagnostic center with a complete facility with latest technology. We are doing it at a very affordable rate. We have all the facility like CT, X-ray வந்து one of the first of its kind in India, first machine. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் டோஸ் வந்து யூஸ்வலாக சிடி எக்ஸ்ரேனா பயப்படுவாங்க எல்லாரும். பட் நாம எடுத்த கொஞ்சம் எல்லா மிஷின்ஸுமே வந்து நான் ரேடியாலஜிஸ்ட்னால வி வாண்டட் டு கிவ் லெஸ் ரேடியேஷன் டு தி பேஷண்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த மெஷினில் வந்து அன்னெசரி ரேடியேஷன் பாடியில் அப்சர்வ் ஆகுறது, ஸ்கின் லெவலில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மி. ஸோ என்ன தேவையான இது வேணுமோ ஃபோட்டான்ஸ் அதை மட்டும்தான் இமேஜுக்கு வரும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபோட்டான்ஸ் அன்னெசரி ரேடியேஷன் வந்து இருக்காது. ஸோ டோசேஜ் வைஸ் இட்ஸ் வெரி குட், எஸ்பெஷலி ஃபார் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ். அவங்க பாடியோட இண்டெக்ஸ் மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதில். அண்ட் அதர் தேன் தட் வி ஹவ் சிடி, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், மேமோகிராஃபி. அண்ட் இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40+ நிறைய பேருக்கு ஈவன் லெஸர் தென் 40 we see breast cancer coming up because of a lifestyle, late marriage, so many other things. So digital mammography we have it in our setup, and அந்த ஸ்கேன் முடிச்சுட்டு ஃபர்தரா அல்ட்ராசவுண்ட்ல ஸ்கிரீன் பண்ணுவாங்க. பட் நிறைய இடத்துல மேல் ரேடியாலஜிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேனுக்கு பேஷண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஹியர் வி ஆர் 3 ரேடியாலஜிஸ்ட், அதில் 2 பேர் விமன் ரேடியாலஜிஸ்ட். ஸோ வி டூ கம்ப்ளீட் அந்த எக்ஸ்ரே மட்டும் இல்லாமல் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனையும் சேர்த்தே பண்ணுறதுனால அவர் டிடெக்ஷன் ரேட் ஃபார் கேன்சர் வில் பி மச் ஹையர். ஸோ விமன் ரேடியாலஜிஸ்டாக வி ஆர் ஒர்க்கிங் அஸ் அ டீமா. ஸோ பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே சூஸ் பண்ணி we are ஒரு டீமா we are working. laboratory services-உம் கம்ப்ளீட்டா இன்ஹவுஸ் பண்றோம். அதுவும் நல்ல ஒரு சும்மா ஒரு நார்மல் லேப் நம்ம ஆட்டோ செமி ஆட்டோல பண்ணுவாங்க. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டைஸ் லேப். ஸோ வேரியேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அண்ட் அக்யூரசி வந்து மச் ஹையருங்க. ஐ மீன் ஸோ வி ஹவ் இன்சைட் ஆல் த டெஸ்ட், இசிஜி, மாஸ்டர் செக்அப், கொரியா, இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம கிட்ட உள்ள இருக்குங்க. இன்னொன்று வந்து அன்அஃபோர்டபுள் பேஷண்ட்ஸ் வந்தாலும் we as a part of our team, my husband is a non-medical. His mother passed away because of cervical cancer. So and the whole thing started because of him. So kandipa neriya per reach aganum. So personally அவர் பண்ணனும்ட்டு unaffordable-ஆ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணனும்ட்டு இந்த ஆரம்பிச்சோம். So any அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாலும் our team will be there to support them at a much affordable price, and trust வந்து we will try to do them for free of cost. So இதுக்கு நம்ம லொகேஷன் இது ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுங்க. ஸோ இது வந்து ராமநாதபுரத்துக்கும் சிங்காநல்லருக்கும் நடுவில் இருக்குங்க. சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் நோன் லொகேஷன். ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் 2 building away on the main road. ஸோ பேஷண்டோட ஐ மீன் அக்சசிபிலிட்டி ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக we located this place. இப்போ வந்து எங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுங்க. எங்களோட ஃபுல் எஃபர்ட் இதுதான் இருக்க போகுது. இது நல்லா கொண்டு தான் அடுத்த பிரான்ச் பத்தி நாங்க யோசிக்கிறோம். ஸோ இப்போ வந்து 2 months-க்கு we are working from morning 6 to 9 o'clock. After 2 months we want to, our team is getting set for everything. 24/7 highway, I mean the road வந்து accessibility ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால 24/7 கன்வெர்ட் பண்ணுங்கிறது எங்களோட பிளான். அதுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட we are getting geared up. உங்க நேம் சொல்லிட்டு ப்ளீஸ் ஒன் செகண்ட். தேங்க்ஸ். முன்னாடி விமன், இங்க வந்து விமனுக்கு முன்னாடி மை ஃபாதர். So we do all the angiography and radiation. அதே மாதிரி தான் அந்த ரொட்டேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஸ்கேன் ஏரியாவை சீக்கிரமா ஸ்கேன் பண்ணிடும். ஸோ அதனால ரேடியேஷன் டோசேஜும் கம்மி. ஸோ we do I mean பிரெயின்ல ஆஞ்சியோகிராஃபிலேருந்து ஆரம்பிச்சு பாடியில இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா பார்க்க முடியும். ஆஞ்சியோகிராஃபி ரொம்பவே நல்லா கேன்சர் ஸ்கிரீனிங் எல்லாமே பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்கேனிங் அந்த இதெல்லாம் பண்ணுவோம். எந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, எந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணுவோம். நம்ம சிடி வந்து அந்த தேவை இல்லாம we won't suggest them unless it is necessary. We are coming up with MRI setup nearby. எல்லா இடம் இந்த இதே ஸ்பேஸ்ல we got everything ready. 2 months-ல வருதுங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டா பிரெயின் பாக்குறது அந்த மாதிரி இருக்கு MRI will help. பிளஸ் அல்ட்ராசவுண்ட்ல பாக்குற எல்லாத்துக்குமே we have a projector on which will show them some videos. அந்த வீடியோ பார்த்துக்கு பேபிஸ் கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க. அந்த டைம்ல வில் ஃபினிஷ் அவர் ஸ்கேன். ஸோ அது வந்து நாங்க கம்பெனி கூட பேசி சாம்சங்ல இருந்து வாங்கி வச்சிருக்கோம், ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து அவங்களுக்கு அதுல வந்து ஒரு ரேடியேஷனும் கிடையாது, பெயினும் இருக்காதுங்க. இந்த ஸ்கேனோட இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட காப்பீட்டு திட்டம் வந்து we are getting it-ங்க. நெக்ஸ்ட் செட் பிளான் வந்து அதுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நம்ம இதுல கம்ப்ளீட்டா கவர் ஆகிற மாதிரி பண்றோம். பட் என்னென்ன வேரியஸ் இருந்து நம்ம ஸ்கேனிங் எக்ஸ்ரேஸ் என்னென்ன சொல்லலாங்களா? அந்த டாரிஃப் வைஸ் இப்போ இங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சாந்தி கேர்ஸ் will be the cheapest. ஆனா என்னன்னா அங்க வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி,
நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியில் இருக்க எல்லாமே கொடுக்கணும், ஸ்டில் அஃபோர்டபுளாக கொடுக்கணும், வெயிட்டிங் டைம் கம்மியாக கொடுக்கணும். இந்த மூணுமே கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட செட்டப்போட ஒரு ப்ரையாரிட்டி நான் சொல்லுவேன். ஸோ ப்ரையாரிட்டி 80 days. ஃபீட்டல் ஸ்கேன்ஸுக்கு ஒரு I've done fellowship on that. ஸோ ப்ரெக்னன்சி ஸ்கேன் வந்து நிறைய பேர் ஜஸ்ட் அந்த பேபி மெஷர்மெண்ட்ஸோ அது மட்டும் பண்ணுவாங்க. பட் மெடிஸ்கேனுங்கிற ஒரு பிளேஸ் வந்து சென்னையில் இட்ஸ் ரொம்ப வருஷமா உள்ளது. இட் இஸ் ஃபார் ப்ரெக்னன்சி ஸ்கேன். அவங்க தான் வந்து குரு எல்லாருக்குமே. ஸோ ஐ எம் ட்ரெயின் ஃப்ரம் தட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ப்ரெக்னன்சி ஸ்கேனு 3ஆம் மாசத்துல எப்படி பண்ணணும், அதில் இந்த டவுன் சிண்ட்ரோம் சொல்லி மரபணுக்கள் குறை இருக்கா அப்படிங்கிற இதெல்லாம் செக் பண்றதுக்கு we are specialist. ஸோ 3rd month 5th month எல்லாமே டீடைல்டாக பண்ணுவோம். ஜஸ்ட் பேபி மெஷர்மெண்ட் மட்டும் கிடையாது இப்போ. ஸோ அது வந்து ப்ரீட்டமா குழந்தை பறக்குமா, அவங்க மதருக்கு பிபி இருக்கிறதுனால ரத்த குழாய் நல்லா பேபிக்கு நல்லா பிளட் போகுதா, அது எல்லாமே we will be monitoring. யூஸ்வலா வந்து அந்த 3rd 5th month ஸ்கேன் 9th month ஸ்கேன் வந்து தண்ணி சுத்தி எப்படி இருக்கு, குழந்தை மூவ்மெண்ட் இருக்கா, ஹார்ட் பீட் இருக்கா, அதான் மேஜரா பார்க்க முடியும். பட் நம்ம செட்டப்ல சின்ஸ் ஐ எம் ட்ரெயின்ட் இன் ஃபீட்டல் we do extensive scan on that. ப்ரீட்டமா பேபி ஆகுமாங்கிறது கூட நம்மளால பார்க்க முடியும். எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சிசேரியன் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுவே எல்லா பக்கமே நடந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போன சிசேரியன் ஆகுது. நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி இது வந்து டயக்னோஸ்டிக் செட்டப் மட்டும் தாங்க. நம்மகிட்ட ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கேன்ஸ் மட்டும்தான். பட் சப்போஸ் குழந்தை வந்து இந்த மாதிரி குறை பறிக்குமா பறக்காதா, இல்ல பேபிக்கு இன்னும் டைம் இருக்கு உள்ள இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுனால டாக்டர் வந்து அன்னெசரியா சீக்கிரமா இன்டர்வெயின் பண்ணி சர்ஜரி பண்ண தேவையில்லை. ஸோ அதனால கண்டிப்பா குறைக்க முடியும். அது எல்லா பக்கமும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் பில் போடுறாங்க. ஆமா, மிடில் கிளாஸ்ல எப்படிங்க? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அஃபோர்டபுள் கேர் கொடுக்கணும். பட் அது வந்து வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணி பேஷண்ட்டுக்கு ரீச் பண்ணுங்கிறது தான் எங்களோட மோட்டிவாவே பண்றோம். ஸோ பேசிக் ஸ்கேன்ஸ் வந்து எல்லாமே இருக்குங்க. டைமிங் வந்து குறைக்கணுங்கிறதுனால ஒரு டீம் ஆஃப் ரேடியாலஜிஸ்ட் ஒர்க் பண்றோம். ரேட் வந்து சாந்தி விட கொஞ்சம் சைட்லி ஹை, பட் எல்லா ஸ்கேனோடையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது நம்ம டீம் வந்து வியர்டப்பா இருக்கணுங்கிறதுனால அந்த ஒரு சின்ன மார்ஜின் இருக்கும். பட் நீங்க விசாரிச்சு பார்த்தா நம்ம ஸ்கேன்ஸ் ஆர் மச் மச் லோவர் தேன் எவ்ரிபடி. அதே போல எந்த டெஸ்ட்னாலும் சரி ஒரு 5 பேருக்கு வந்து நாங்க வந்து இலவசமா பிளான் பண்றோம். அது 5ங்கிறது 10 வரைக்கும் நாங்க வந்து இலவசமா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேனிங் பண்றதாக பிளான் பண்ணிருக்கோம். அன்அஃபோர்டபிள் பேஷண்ட் வந்தாலும் அவங்க திருப்பி அனுப்ப கூடாது. ஒரு ஹெல்த் இஷ்யூல வரவே இல்ல எங்க சென்டருக்கு வர்றாங்க அப்படினா திருப்பி அனுப்ப கூடாதுங்க கான்செப்ட். அது ஐ திங்க் பை காட்ஸ் கிரேஸ் வி கீப் கண்டினியூ ஃபார் லாங்கர் டைம். அந்த 10 பேருக்கு நாங்க எப்படி இலவசமா கொடுப்போம்ங்கறத நாங்க வந்து விளம்பரப்படுத்துவோம். எங்களுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்கணும். எங்க மையத்துல இருந்து அவங்கள அணுகுவாங்க. அவங்களுக்கு என்ன டாக்டர் ஸ்லிப்ல எழுதி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சோதனை பண்ணணுங்கிறத அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவங்கள வந்து நாங்க இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். எமர்ஜென்சி இன்னைக்கே மிஸ் கால்ல யாராவது எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க வீட்ல, அவங்க அந்த மாதிரி வந்து போய் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல we are planning to we are having a pick up and drop services. They can utilize that. ECG, X-ray and blood எல்லாமே அவங்களுக்கு வீட்லயே போய் நம்ம ஸ்டாக் எடுத்துருவாங்க. மிச்ச டெஸ்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்டா அதுக்கு we will pick them up. முடிச்சிட்டு we'll drop them back also. லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. சென்னை நம்ம மிக பிரபலமான ஆண்டர்சன் லேப் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு நம்பர் 1ங்க சென்னையில எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு லேப் வச்சு அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டாண்டர்டா பண்ணுங்கிறதுனால we are partnered with them. They are inside our premises. So நம்ம எல்லா டெஸ்ட்டும் அவங்க தான் பண்றாங்க. ஸோ வேரியேஷன்ஸ் எதுலையுமே இருக்கக்கூடாது. கொடுக்குற குவாலிட்டி வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடாதுனால we have everything in our place. Okay, thank you.